லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம், மோர் ஸ்பேஸ், மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியின் இன்னொரு ஷோரூம். கரூர் மாவட்ட அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். குடும்பத்திற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தான் இப்ப தேர்தல் நடக்குது. உண்மைதானே? ஒரு குடும்பம் தானே சொரண்டி பிடிக்குது. அது யாருடைய குடும்பம்? திரு ஸ்டாலினுடைய குடும்பம். இன்றைக்கு அதே போல திமுக ஆட்சியிலவே பெண்களுக்கு எப்போ பாதுகாப்பு இல்லை. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பெல்லாம் பெண்கள் பாதிக்கப்படுவாங்க. இன்றைக்கு ஸ்டாலினுடைய ஆட்சி வந்த பிறகு கிட்டத்தட்ட நீங்க எண்ணி பாருங்க, 24,000 பெண்கள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறாங்க. 18,000 போக்சோ வழக்குகள், அதில் 6,999 வழக்குகள். அதற்காக 84 கோடி நிவாரணம் கொடுத்திருக்கிறாங்க. போக்சோ வழக்குனா சிறுமிகள் பாதிக்கப்படுகின்ற வழக்கு, பாலியல் சீண்டல் ஏற்பட்டு பதியப்பட்ட வழக்கு போக்சோ வழக்கு. இப்படி 18,000 வழக்குகள் சிறுமிகள் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஆட்சி நல்ல ஆட்சியா? இந்த ஆட்சி தேவையா? இன்றைக்கு சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டியம்மாவுக்கு பாதுகாப்பு இல்ல. இனிமேல் பாட்டியம்மா கூட தனியா வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. பாட்டியம்மாவை தனியா வீட்டில் விட்டுட்டு போக முடியாது. அது மட்டும் இல்ல, கொங்கு மண்டலத்தில் சிந்திச்சு பாருங்க, பெரியவர்கள் வசிக்கிறாங்க. இன்றைக்கு வயது முதிர்ந்தவர்கள் வசிக்கின்ற பொழுது அந்த வீட்டை குறிவைத்து கொள்ளையர்கள் அவர்களை தாக்கி கொலை செய்து அவர் இருக்கின்ற உடைமைகளையும் சொத்துக்களையும் பணத்தையும் அபகரிக்கின்ற நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. எப்படி சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்கின்ற ஆட்சி தேவையா? அதே போல நாடாளுமன்ற தொகுதி வர நல்லா பாருங்க, அருமையான டைம். இன்றைக்கு பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு சட்டமன்றத்திலையும் நாடாளுமன்றத்திலையும். அம்மா அவர்கள் இருக்கின்ற பொழுது நான் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். 1998ஆம் ஆண்டு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தேன். அப்போ இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பெண்களுக்கும் சம உரிமை வழங்க வேண்டும் சட்டத்தின் மூலமாக. அதன்படி சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குகின்ற அந்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று அன்றைய தினம் வாஜ்பாய் அவர்களை கோரிக்கை வைச்சாங்க. மாண்புமிகு பாரத பிரதமர், அன்றைய தினம் இருந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் அம்மாவுடைய கோரிக்கை ஏற்று அப்போ இங்க தம்பித்துறை தான் எம்பி, மரியாதைக்குரிய தம்பித்துறை அண்ணன் அவர்கள் எம்பியா இருந்து சட்டத்துறை அமைச்சராக இருந்தார். அப்படி சட்டத்துறை அமைச்சர் இந்த இடஒதுக்கீடு மசோதாவை சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்கின்ற பொழுது முலாயம் சிங் யாதவ் கட்சி சேர்ந்த எம்பி அந்த மசோதாவை பிடுங்கி கிழித்தெறிந்து விட்டார். ஆக அன்றைய தினமே அதிமுக கட்சி பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் கிடைப்பதற்காக முயற்சி செய்த கட்சி அதிமுக கட்சி. திமுக வாயளவுல பேசுவாங்க, ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இந்தியா கூட்டணி வாயளவுல பேசுவாங்க, ஆனா நடைமுறைப்படுத்த மாட்டாங்க. இப்ப அருமையான வாய்ப்பு. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் இந்த மசோதா கொண்டாங்க. இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் மறைந்த பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த அதே இடஒதுக்கீடு, அதிமுக விரும்பிய அதே இடஒதுக்கீடு இப்பொழுது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்தில் இந்த மசோதாவை கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அப்ப அவர் என்ன சொன்னாரு? இந்த பெருமையெல்லாம் நீங்களே வச்சுக்கங்க,
இதுல வர்ற புகழெல்லாம் நீங்களே வச்சுக்க. பல ஆண்டுகளாக பெண்களுக்காக பெண்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சட்டத்தின் மூலம் எங்களுக்கு நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடஒதுக்கீடு வேண்டும் என்று பெண்கள் பல ஆண்டுகளாக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இது ஒரு நல்ல சூழ்நிலை. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த மசோதாவை நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் வேண்டுகோள் வைத்தார். ஆனால் இந்தியா கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஸ்டாலினர்களும் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் மற்ற திமுகவுடன் கூட்டணி வைத்திருக்கின்ற கட்சிகள், இந்தியா கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் பெண்களை உதாசீனப்படுத்தி இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த அந்த மசோதாவை நிராகரித்த கட்சி திமுக கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தை கட்சி. ஆக பெண்கள் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். அருள் கூர்ந்து எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இந்த தேர்தல் மூலமாக தகுந்த பாடத்தை புகட்டுங்கள். உங்களுக்காக குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு சட்ட நீதியாக உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டு விட்டால் நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் 33% உங்களுக்கு இடம் கிடைக்கும். யாராலையும் தடுக்க முடியாது. பெண்களும் இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆண்களுக்கு சமமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே சட்டத்தின் மூலம் நம்முடைய பெண்களுக்கு சம உரிமை கொடுக்க நினைத்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள், இந்த மசோதாவை கொண்டு வந்தார்கள். ஆனால் திமுகவும் காங்கிரசும் அந்த மசோதாவை தோற்கடித்தது. இது மசோதாவை தோற்கடிக்கல, இது மசோதாவை தோற்கடிக்கல, பெண்களுடைய உரிமைகளை தோற்கடித்தார்கள். பெண்களுக்கு அநீதி இழைத்தார்கள். நீண்ட நாட்களாக பெண்கள் போராடி வந்த இட ஒதுக்கீட்டை அவர்கள் நிராகரித்திருக்கின்றார்கள். இந்த தேர்தல் மூலமாக இப்படிப்பட்ட வஞ்சகம் பிடித்த, வஞ்சக நெஞ்சம் பிடித்த, வஞ்சக எண்ணம் படித்த இந்த கட்சிகளுக்கு தகுந்த மரணடி கொடுப்பீங்களா? பெண்கள் சொல்லுங்க, நீங்க சொல்ல வேணும். நீங்க சொல்லுங்க. உங்களுக்காக வாதாடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு எந்த கட்சியாக இருந்தாலும் இந்த 33% இடஒதுக்கீட்டை நிராகரிக்க முடியாது. அப்படி உங்களுக்கு சட்ட நீதியாக நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் எங்களுக்கு 33% பிரதிநிதித்துவம் கிடைப்பதை நிராகரித்த கட்சி திமுக கட்சி இந்த நாட்டை ஆள வேண்டுமா? அதே போல இங்க இருக்கிற யாரு முன்னாள் அமைச்சர் அதாவது இவர் இவருக்கு எந்த இலாக்கா கொடுத்தாலும் அந்த இலாக்கால ஊழல் செய்வதுதான் தொடர் கதை. எந்த இலாக்கா கொடுத்தாலும் எல்லாமே இலாக்காவை சிறப்பாக நடத்த வேண்டும் எண்ணுவாங்க. ஆனா இங்க இருக்கின்ற எம்எல்ஏ மட்டும் அதுல என்னென்னலாம் ஆட்டை போடணும் அப்படின்னு சிந்திக்கக்கூடிய நபர் தான் இவர். இதுல மக்களுக்கு தேவையான உதவி செய்யலாம்ல எண்ணம் கிடையாது. இன்றைக்கு போக்குவரத்து துறை கொடுத்தா அதுல என்ன அடிக்கணும், மின்சாரத்துறை கொடுத்தா அதுல என்ன அடிக்கணும், அதே போல கலால் அதுல கொடுத்தா என்ன முறைகேடு செய்யும். இப்படி எந்த இலாக்கா கொடுத்தாலும் அந்த இலாக்காவிலே கொள்ளையடிக்கின்றவர் தான் இந்த பகுதியில் இருக்கின்ற நபர். யாரு சொல்லுங்க. நல்ல மனப்பாடமா வச்சிருக்கிறீங்க. இன்றைக்கு மின்சார துறையிலே இன்றைக்கு இவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு வழக்கு நிலுவிலே இருக்கின்றது. போக்குவரத்து துறையிலே பணி வழங்கி அதில் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு நிலுவிலே இருக்கின்றது. இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனம் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்வது நிலையிலே இருக்கிறது. தம்பி ஆட்டம் போடாத, ஆட்டம் போட்டா இருக்கிறவன் தெரியாது. தம்பி திரு ஸ்டாலின் உன்னை வச்சு வித்த காட்டிட்டு இருக்காரு.
மயங்கிறாத. ஏற்கனவே உனக்கு நெஞ்ச பொழந்துட்டாங்க. 453 நாள் சிறையில் இருந்திருக்கிற. மறந்து விடாத. உன்னை யாரு காப்பாற்ற மாட்டாங்க. ஏன் இத்தனை திமுக காரர் இருக்கும் போது ஏன் உன்னை தேர்ந்தெடுத்து இப்படி இந்த கொள்ளையில அடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க? சிந்தித்து பாரு. வாழ்க்கையை தொலைச்சிடாத. வாழ்க்கைய தொலைச்சிடாத. ஏன்னா இந்த கொங்கு நாடு என்பது ஒரு செல்வாக்கு மிக்க நாடு. கொங்கு நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்காக பிறந்த மக்கள், நாட்டுக்கு உழைத்த மக்கள், நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று பிறந்த மண் கொங்கு நாட்டு மண்ணில் பிறந்த மக்கள். அப்படி இந்த மண்ணிலே பிறந்தவர் தீய எண்ணம் கொண்டு தீயவர்களோடு சேர்ந்து தீயவை செய்யாத. செஞ்சிட்ட. இனிமேல் மேலும் நீ அவளுக்கு துணை நின்றதால் உன்னை காப்பாற்ற மாட்டாங்க. நடு ரோட்ல விட்டுருவாங்க. இங்க இருக்கிற உங்களுக்கு நல்லா தெரியும், கரூர் இருந்த திரு கே.சி. பழனிசாமியுடைய நிலைமை என்ன? அவரோடைய இவர் செல்வாக்கா வாழ்ந்தாரு. அவர் உழைத்து வாழ்ந்தார், சம்பாதிச்சார் சொந்தமா. அவருக்கே இப்படிப்பட்ட நிலைமை. நீ எப்படி வந்தீங்க நாட்டு மக்களுக்கு தெரியும், கரூர் மக்களுக்கு தெரியும். போன தேர்தல்ல போலி கொலுசு நம்முடைய பெண்களை ஏமாற்றி வெற்றி பெற்றுட்ட. இந்த முறை எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் வேலையாகாது. எத்தனை ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாலும் வேலையாகாது. இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் உங்களது, அவரது அல்ல. உங்க ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கிறார். ஸ்வீட் பாக்ஸ் பேக் பண்ணி, அவ்வளவுதான் அவருடைய வேலை. ஏன்னா தேர்தல் விதிமுறை இருக்குது. அதனால சில மறைத்து பேசுறேன், புரிஞ்சுக்கங்க. இந்த கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பா கரூர் சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும், கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும், கரூர் சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற யுத்தம். தமிழ்நாட்டின் ஜனநாயகத்திற்கும் பணநாயகத்திற்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தலில் தமிழ்நாட்டுடைய ஜனநாயகம் தலைக்க வேண்டும், ஓங்க வேண்டும், மக்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும். இதற்கு நீங்கள் இந்த தேர்தலை எடுக்கின்ற முடிவு சரியான முடிவாக இருக்க வேண்டும். அப்புறம் நாமெல்லாம் விவசாயி, நான் விவசாயி, இங்க இருக்கிற பல பேர் விவசாயம் இருக்கிறீங்க. நாம ஆடு மாடு தான் பட்டியல் அடைப்போம். ஆடு மாடு தான். ஆனா புதுசா கண்டுபிடிச்சிருக்காரு, மக்களையும் ஆடு மாடு மாதிரி ஆக்கிட்டார். மக்களையும் பட்டியல் கொண்டு அடைக்கிறான். பட்டியல கொண்டு போய் அடைக்கிறான். நியாயமா? இதுக்கா ஜனநாயக நாடு? இப்படிப்பட்ட ஜனநாயக நாட்டில் இன்றைக்கு மக்களை கவர்ச்சிகரமா பேசி ஆடு மாடுகளை பட்டியலை அடைப்பதை போல பட்டியலை அடைக்கின்ற கட்சி நாட்டுக்கு தேவையா? இதை வேடிக்கை பார்த்து கொடுக்கின்ற அதிகாரிகள் சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு விட்டால் அவருடைய பதவிக்கு யாரும் பொறுப்பல்ல. அவரெல்லாம் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். இந்த திமுக கட்சி உங்களை காப்பாத்தாது. இங்க இருக்கிற செந்தில் பாலாஜி காப்பாற்ற மாட்டாரு. திரு செந்தில் பாலாஜி 453 நாள் சிறையில் இருந்துட்டு தான் வெளியில் வந்திருக்காரு. அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை,
அண்ணா திமுக கட்சிக்காரன் மீதோ கூட்டணி கட்சிக்காரன் மீதோ தவறாக பொய்யான வழக்கு பதிவு செஞ்சால் உங்களை சட்ட நீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும். சும்மா வாயில சொல்ற நினைச்சுக்காத. உங்க பதவியை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உண்மைக்கு புறமா நடந்தா, பொய் வழக்கு போட்டா, இல்லது திமுகவுக்கு சாதகமா தேர்தலிலே நீங்கள் நடந்து கொண்டால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சட்ட நீதியாக நடவடிக்கைக்கு உட்படுத்துவார்கள். இன்றைக்கு மணல் கொள்ளை நடந்ததில்ல. நேற்றைய தினம் மாண்புமிகு பாரத பிரதமர் இந்த மணல் கொள்ளை பற்றி தெளிவா பேசினார். நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்னமோ திமுக ஆட்சி இருக்குது, இந்த மணல் கொள்ளையை அதிகாரிகளும் துணை நின்றிருக்கிறாங்க, அதையெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக கொள்ளையடிச்சிருக்கு. கரூர் மாவட்ட அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து பார்க்கலாம். லலிதா ஜுவல்லரி டி நகர் இப்போ 1 இல்ல 2 ஷோரூம். மோர் ஸ்பேஸ் மோர் ரேஞ்ச். பிரம்மாண்ட திறப்பு விழா ஏப்ரல் 20 அன்று அதே உஸ்மான் ரோட் வளாகத்தில் லலிதா ஜுவல்லரியில் இன்னொரு ஷோரூம்.